நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் 2026 மே மாசம் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க போறோம். கண்டிப்பா நீங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கண்டிப்பா மிதுன ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு 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 ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்களோ அவ்வளவு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுங்க நான் சொல்லவே வரல, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க 100% நீங்க போட்டீங்கன்னா 25% தான் ரிசல்ட்ஸ் இருக்கிற மாதிரி எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு மேக்சிமம் அப்படிதான் இருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப 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 சுமாரா இருக்கு அப்படின்றது நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லா விதத்திலையும் பிரச்சனைகள் கதவு தட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நீங்க ஏதோ பேச போய் ஏதோ ஒன்று பேசி தேவையில்லாத சிக்கலுக்குள்ள நீங்களே மாட்டிக்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாவே இருக்கீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் அவங்க பால் வாங்கிட்டு இருக்கும்போது என்ன இவ்வளோ கம்மி பால் வாங்குறீங்க, என்ன நீங்கள்லாம் பால் குடிப்பீங்களா இல்லை காஃபி குடிப்பீங்களா அப்படின்னு நீங்கள் பேச வச்சு அதுக்கப்புறம் உங்களோடைய அவங்க அவ்வளோ க்ளோஸ் நெய்பராக இருக்கிறவங்க கூட நீங்கள் அவங்களோட கட்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய விஷயங்கள் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாதம் அனைத்து விஷயத்திலையும் நாவடக்கல் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய கண் பார்வை, நடை, உடை, பாவனை எல்லா விஷயத்திலையும் தெளிவு அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக வேணும். அதே மாதிரி இவ்வளோ தூரம் சொல்லும் போது சந்திராஷ்டமத்தன்னைக்கு இன்னும் பல மடங்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் யாராக இருந்தாலும் கவர்மெண்ட் சைட் பிரச்சனைகள் உங்களை தேடி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கரண்ட் பில் கட்டாம போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபியூஸ் கட்டையை மட்டும் எடுத்துட்டு போய் அது கிடைக்கிறதுக்கு 4 நாள் ஆகும். அதே மாதிரி நீங்க டிரைவ் பண்ணி போயிட்டு இருப்பீங்க, உங்களுடைய லைசன்ஸ் மறந்து வச்சுட்டு போயிருப்பீங்க, உங்களது மட்டும்தான் லாக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் பல விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி நீங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டுக்காக நீங்க கவர்மெண்ட் சரி போய் செலவு பண்ணீங்க அப்படின்னா இப்ப நடக்காம இழுத்துட்டே போயிட்டு இருக்கோம் அப்படின்றதும் கிளியர் கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லா விஷயத்திலையுமே அனுபவிக்கிற யோகம் அப்படின்றது ரொம்ப குறைய போகுது. அதே மாதிரி நிறைய தடைகளும் பிரச்சனைகளும் தேடி தேடி வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பில்டிங் கட்டிட்டு இருக்கவங்க எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய லேபரர்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்ட் அடிக்க ஏறுறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், கரெக்டா அந்த கயிறு இருக்கா, கரெக்டா அவங்க ஸ்கில்டு பர்சன் தானா, அவங்க குடிக்காம இருக்காங்களா, யார் சூப்பர்வைஸ் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் தெளிவா நீங்க ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்னா அவங்க மேல இருந்து கீழே விழுந்து கை கால் உடையறதுக்கோ அல்லது தேவையில்லாத சம்பவங்கள் நடக்கிறதுக்கோ அதனால அரசு வழி பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அல்ல எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கான்ட்ராக்ட் அப்படின்றத நீங்க ஏற்படுத்தும் போது கண்டிப்பா அதுல தெளிவா படிச்சு பார்த்து உடனே சைன் போடாம மறுபடியும் படிச்சு பார்த்து ரீசெக், கிராஸ் செக், அலர்ட் அப்படின்றது உங்களுடைய வின்னிங் சீக்ரெட். அப்புறம் தான் நீங்க சைன் பண்ணணும். எப்பயுமே ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றது அப்படின்னா அது ஒரு பிசினஸ் முடிகிற வரைக்கும் தான், ஒரு பில்டிங் கட்டி முடிகிற வரைக்கும், ஒரு கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும். ஸோ இந்த மாசம் நீங்க எதுலெல்லாம் சைன் பண்ணுவீங்களோ அதுலெல்லாம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் நம்பினேன் அப்படின்ற வார்த்தை கூடவே கூடாது. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட், கண்டிப்பா கட்ட சொன்னேன், ஆனா ஸ்டாஃப் இன்னைக்குன்னு பார்த்து லீவ் போட்டான், போனை எடுக்க மாட்டேன்றா, பணமும் அவன்ட்டு இருக்கு அப்படின்னு சிக்கல் மாற்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், லாஸ்ட் டே அப்படின்றது வரைக்கும் இல்லாம 15ஆம் தேதி லாஸ்ட் டேட்னா 5ஆம் தேதியே லாஸ்ட் டேட் அப்படின்றத வச்சுக்கிட்டு நீங்க கட்ட வேண்டிய அமைப்புகள் எல்லாமே கிளியர் கட்டா நீங்க கட்டிடணும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு எந்த ஒரு விஷயமே டிலே ஆகும். ஸோ நீங்க முக்கியமா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றதுக்காக ஐடியில் இருக்கீங்க, இன்னைக்கு உங்களுடைய பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அன்னைக்கு ஒரு 3/4 மணி நேரம் முன்னாடியே போற மாதிரி நீங்க ஏற்பாடு பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற கெசட்ஸ் எல்லாமே நல்லா கரெக்டா இருக்கா, நீங்க சார்ஜ் போட்டிருக்கீங்களா, அப்படி இல்லாட்டி அடிஷ்னலா ஏதாவது எடுத்துட்டு போறீங்களா அப்படின்ற அமைப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க நினைக்காதது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒன்னு ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிருப்பீங்க, ஆனா போன உடனே என்ன சொல்லுவாங்க, இந்த ப்ராஜெக்ட் இல்லப்பா நான் சொன்னது வேறொரு ப்ராஜெக்ட் பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், நான் சொன்ன ரீசெக் அப்படின்றது இப்போ வந்துடுச்சா, கண்டிப்பா 4 நாள் முன்னாடியே சரி இதை பிரசன்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க, இது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கல அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் தேடி வர்றதுக்கு உண்டான
வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு செக்டார்லையுமே எதிர்பார்க்கிறத விட அதிகமான பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய வகையில் இருக்கு. எல்லாமே அப்படித்தான இல்லை. ஏன்னா உங்க குழந்தைங்களுடைய பிரச்சனை முடிவாறதுக்கு நீங்களே காரணமா இருப்பீங்க. அப்போ உங்க குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு உரிய ஸ்கூலிங், உரிய காலேஜ் எல்லாம் சேர்க்கறதுக்கும் கரெக்டான கைடன்ஸ்க்கு ஒருத்தட்ட போய் அட்வைஸ் வாங்கி அவங்களுக்கு நீங்க கைட் பண்றதுக்கு சூப்பரா இருப்பீங்க. அதே மாதிரி அவங்களுடைய எஜுகேஷன் லோனுக்காக நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னா லோன் வாங்குறதோ அல்ல உங்களுடைய கோல்ட்ல பிளட்ஜ் பண்றதோ அல்ல அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது லேண்டை விற்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்க குழந்தைங்களுக்காக அப்படின்னு பண்ணும்போது அதுல தங்கு தடைகள் வரப்போறது இல்லை. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆரோக்கிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அல்ல நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய பிரேயர்ஸ்னாலையும் உங்களுடைய அணுகுமுறையினாலையும் நீங்க கரெக்டா உங்களுக்கு கைட் பண்றதுனாலையும் உங்க மூலியமா இல்லை உங்களுக்கு அதுல எக்ஸ்பர்ட் மூலியமா கைட் பண்றதுனால அவங்களுடைய பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு உண்டான அமைப்பு சூப்பரா இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா ஆரோக்கியத்திலையும் நீங்க எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜீரண மண்டலத்திலையும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது நீங்க ரொம்பவே எடுக்கணும். கிருமி நாசினிகள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நார்த்தங்காய், நெல்லிக்காய், கருவேப்பிலை, புதினா, இதெல்லாம் மணத்தக்காளி, வேப்பம்பூ, இதெல்லாம் நிறைய நீங்க உட்கொள்ள ஆட்டோமேட்டிக்கா ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டாம இருப்பீங்க. அண்ட் 12ஆம் வீட்டை தான் சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தொலைறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஸோ தேவைப்பட்டா ஒரிஜினல்ஸ் எடுத்துட்டு போங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கண்டிப்பா நீங்க ஜெராக்ஸ் காப்பியோட போறது ரியலி சூப்பர். அதே மாதிரி எங்க வச்சிங்கன்றது மறந்து போய் தேடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ இது திசா புத்திகள் நல்லா இருந்தாலே இவ்வளவு நான் சொல்றேன். அப்ப இந்த திசா புத்திகள் சரியில்லை அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்க செயல்பாடு பண்ணணும். நீங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்கன்னா ரொம்ப பெருசா பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஏன்னா 11ஆம் வீட்டுல தான் புதன் பகவான் இருக்க போறார். 15ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 12ஆம் வீட்டுக்கு வரார். அப்ப 12ஆம் வீட்டுல புதன் வரும்போது பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல நீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும். அதே மாதிரி பினான்சியல் ஃப்ளோவும் உங்களுக்கு நல்லா ஆகி நீங்க கடன் கட்டுறதுக்கும் அந்த அமைப்புகள் உங்களுக்கு சூப்பரா உதவும். எப்போ 15ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதிக்குள்ள இந்த அமைப்புகள் நடக்கும். அதே மாதிரி வரா கடன்கள் இருக்கும் இல்லையா, நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருப்பீங்க. அதாவது 1 இயர் அவங்களோட ஒர்க் பண்றதுல 20% உங்களுடைய சேலரி அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சம்மப்பாயி உங்களுக்கு கையில கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பணத்தினால நீங்க லோன் எல்லாம் அடைச்சு மேலும் நீங்க சௌரியமா நீங்க வாழ்றதுக்கு உண்டான வழி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றத நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் சனி கிரகம் உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்குது, செவ்வாய் 4ஆம் வீட்டை பார்க்குது. ஸோ அப்ப 2 கிரகங்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாத கிரகங்கள். இட் இஸ் அ வார் எனர்ஜி லெவல் இவங்களது ஆப்போசிட் அவங்களது ஆப்போசிட். ஸோ அப்படி இருக்கும்போது எதெல்லாம் சுகமாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் சுகமாக நடக்காது. உங்களுடைய தாயாரனுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தயவு செஞ்சு இப்ப ரிப்பேர் பண்றேன்ற பேர்ல உங்களுடைய வீடோ வண்டியோ ஏதாவது நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது இழுத்துக்கிட்டே போகும். வெறும் 10,000 ரூபாயில செலவு நடக்க வேண்டிய விஷயங்கள் அது இழுத்ததுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த செவரே இடிஞ்சு கடைசியில 3 லட்சம் ரூபாய் செலவு வந்துருச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற அமைப்புகள் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். செகண்ட் ஹாஃப் சமாளிக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொல்றது 11ஆம் தேதி வரைக்கும். 11ஆம் தேதிக்கு அப்புறமும் நீங்க லாபகரமா எது பண்ணணும் அப்படின்னாலும் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு கோபம், தாபம், எரிச்சல் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 11ஆம் வீட்டுல சூரியனும் இருக்கார், செவ்வாயும் இருக்கார். அதுல செவ்வாயும் சூரியனும் நட்புனாலும் 2 பேருமே ஹை போஸ்டிங் உள்ளவங்க,
கோபத்தினுடைய உச்ச கட்டத்தினுடைய இருக்கக்கூடியவங்க. ஸோ நீங்க லாபகரமா ஏதோ செய்யணும்னாலும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க யோசிச்சு தசா புத்தி அந்தரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா ரியலி சம்திங் சூப்பர். அண்ட் மேலும் இதுல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க மீனாட்சி கல்யாணம் நீங்க அதாவது மீனாட்சி சுந்தரேசருக்கு உண்டான எந்த ஸ்லோகங்கள் லைக் மீனாட்சி பஞ்சாட்சரமெல்லாம் கேட்க 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 ஆட்டோமேட்டிக்கா நிதானம்ன்ற ஒரு அமைப்பு அமைஞ்சு திருப்தியான ஒரு வழிக்கு எடுத்துட்டு போகலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், சந்திராஷ்டமம் ரொம்ப 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 காஷன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க.